வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலத்துல ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இது சண்டே, கிளைமேட் ரொம்ப செமையா இருக்கு. வீட்டுல வந்து சமைச்சிட்டு சண்டே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்த போது என் ஹஸ்பண்ட் தூங்க விடாம கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னன்னா வா வெளியில போய் நம்ம சும்மா வந்து பைக்ல வந்து அப்படியே ஒரு லாங் டிரைவ் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம இப்ப கிளம்பி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, பெடிகிரி வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் வந்து விட்டுக்குட்டிக்கு வந்து பெடிகிரி வாங்கிட்டு சித்துக்கு வந்து ஷூ எடுக்கணும். ஸோ அதுவும் அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டுக்கு வெளியில வந்திருக்கோம். அப்படியே மழை சாரல் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க பேக் கேமரால உங்களுக்கு காமிச்சு தரேன். இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான் வருது. ஏன்னா எங்கள் ஊரில் தான் எப்போவுமே இப்படி மழை பெய்யுது, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ நம்ம சேலத்துலேயும் இது இப்படி நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகும்போது நாங்கள் வந்து இந்த ஜங்ஷன் கிட்ட வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, மேலே நின்று பிரிட்ஜில் நின்று பார்த்தா கீழே தெரியும். அந்த பக்கம் பார்த்தபோது அப்படியே மண் ஃபுல்லாகவே வந்து பனிமூட்டமாகவே இருக்குது, எதுவுமே தெரியவே இல்லை. அதே மாதிரி முன்னாடி பார்த்தாலுமே அப்படி தான் நல்ல பனிமூட்டமாகவே இருந்து எங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஷூ வாங்கியாச்சு. ஷூ வாங்கிட்டு நம்ம இப்போ கிளம்ப போறோம். அடுத்து எங்க போறோம்? காமிக்கல மூஞ்சி எல்லாம் அப்பா. ஓகே, அடுத்து வந்து கிளம்பியாச்சு. பெடிகிரி வாங்கணும். அடுத்து பெடிகிரி வாங்கிட்டு அடுத்து என்ன வாங்கலாம்னு பார்க்கலாம். என் ஃபேஸ் பாத்தீங்களா, மழை துளி விழுந்துட்டே இருக்கு. உட்காரவா? நம்ம பிரிட்ஜுக்கு மேலே உள்ள வியூ தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு மலை தெரியும். பட் இப்போ இந்த மழை பெய்துட்டு இருக்கனால அங்கே எதுவுமே தெரியல. ஏன்னா நல்ல மஞ்சாக இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு, ரோடெல்லாம் ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருக்கும். இன்றைக்கி ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னடா பேசுகிறது தனி வாய்ஸாக கேட்குது, லிப்ஸ் வந்து தனி வாய்ஸ்னு கேட்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி மைக் வந்து சார்ஜ் முடிஞ்சு போயிருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து வீடியோவை எடுத்து பார்க்குறேன், வாய்ஸ் கிளியராகவே இல்லை. சரி 2 செகண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே உள்ள பிரிட்ஜில் தான் இப்போ போயிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். பிரிட்ஜில் போகும்போது அப்படியே காற்று நம்ம மூஞ்சிக்கு அப்படியே தண்ணியெல்லாம் வந்து அடிக்கும்போது அது ஒரு தனி ஒரு ஜாலியாக இருக்கும். முன்னாடி எங்களுக்கு இந்த பைத்தியம் இருக்கும், இப்படி பைக் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறது. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். நேற்றுக்கு என்னென்னு தெரியல, சடனாக இவருக்கு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. நானும் வந்து கிளம்பிட்டேன் ஜர்கினெல்லாம் போட்டுட்டு. இங்கே பாருங்கள், போத்தீஸ், மங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் நின்று எடுக்கலாம்னு நினச்சேன் வீடியோ, பட் வேணாம் விட்டுட்டேன். அந்த பக்கம் பார்த்தா அப்படியே வந்துட்டு இருந்த போது கேஎஃப்சி போர்டு தெரிஞ்சிச்சு. இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கேஎஃப்சினா ரொம்ப பிடிக்கும், என் அம்மா கேஎஃப்சி சாப்பிடலாமான்னு கேட்டேன். என் வீட்டில் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தது போதாதான்னு கேட்டார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்து பிட்டுக்குட்டிக்கு வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு வேண்டி வந்திருந்தோம். சாரி, பிட்டுக்குட்டி இல்லையே, நம்ம ஜித்துக்குட்டி அம்மாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இவனுக்கு வந்து போன் எல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸாக இருக்கும். ஒரு சில போன் வந்து பிராண்டு சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில போன் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ போன் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. அவனுக்கு வாங்கிட்டு நம்ம குட்டிக்கும் வாங்கி பெரியவனுக்கும் வாங்கிட்டோம் எல்லாம். அவனுக்கு வந்து இந்த சின்னவனுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து கழுத்தில் அந்த பெல்ட் எதுவுமே கெட்டலை. சரி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு எதுவுமே பிடிக்கல சொல்லிவிட்டு சரி போனும் பெடிகிரி மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துட்டோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் வந்திருந்தோம். இதே மாதிரி அது நல்லாயிருக்கும். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு வண்டி ஓட்டலாம். இல்லை வண்டி ஓட்டல, வண்டியில் உட்கார போகிறேன். நான் வந்து பொட்டெல்லாம் போயிடுச்சு, என் மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. ஓகே, நான் சாப்பிட்றேன், ஃபோனை வைக்கிறேன். என்னைய மாதிரி எல்லோரும் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்களோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஓகே, சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:50 ஆகுது. இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கிட்டு அடுத்து போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடலாம். எல்லாமே போய் செம்ம மழை இங்கே நிற்காமல் பெய்துகிட்டே இருக்குது. நம்ம போகும்போது லைட்டாக சாட்டில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல மழையாக மாறிடுச்சு. vlog-ம் இல்லையா, இருந்தாலும் குட்டியாக நம்ம சேலத்துக்கு உள்ளையா இன்றைக்குள்ள நிலவரத்தை காமிச்சிருந்தாச்சு. எப்படி மழை இருக்குது, எப்படி கிளைமேட் இருக்குன்னெல்லாம் பார்த்தாச்சு. இல்லை
தண்ணி நான் நக்கிறேன், தண்ணியை நக்கிறது வருங்க. ஓகே பாய்.